ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மன்னா. ஜோ, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான க்ரீமி சிக்கன் கோஃப்தா கறி செய்ய போகிறோம். அது சிக்கன் கோஃப்தானா அது சிக்கனில் உருண்டை பண்ணி பண்ணுற குழம்பு. வாங்க சமைக்கலாம். நம்மளோட சிக்கன் கோஃப்தா கறி செய்கிறதுக்கு நான் இங்கே 500 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து எலும்பில்லாத சிக்கனை எடுத்து மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணலாம். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம். 3 பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இங்கே ஒரு சின்ன கொத்து கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே 1/2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால்ட ஆடை இருக்குல்ல, அது வீட்டில் நான் சேர்த்து வச்சுருப்பேன் எப்போவுமே, அது போட்டிருக்கேன். அது நல்லா சாஃப்டாக வைக்கும். இங்கே 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்க்க போகிறேன். உப்பு மறக்காமல் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு. ஒரு முட்டையை உடச்சி அதையும் சேர்த்துக்குவோம். இந்த முட்டையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நான் பால்ட ஆடையை சேர்த்துருக்கேன். பட் அது எங்கள் வீட்டில் இருந்ததுனால சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா நல்லா க்ரீமியாக இருக்குங்கிறதுக்காக. இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமலே நம்ம செஞ்சிடலாம். சரியா? இப்போ எடுத்து வச்சிடும் ஃப்ரிட்ஜ். நம்மளோட கோழி மேரினேட் ஆகுறதுக்குள்ளே நம்ம கிரேவியை தயார் பண்ணிக்கலாம். குழம்பு செய்கிறது தயார் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 தக்காளியை அரைச்சி போட்டுடலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்குவோம். இங்கே 3 வெங்காயத்தை கொஞ்சோண்டு எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆறி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இதை நான் டீப் ஃப்ரை பண்ணல, சும்மா கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போல் போட்டு நல்லா ஹை ஹீட்டில் அது நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். அதை கருக விட்டுறாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அது நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் உப்பு மறந்துடாமல் போட்டுக்குவோம். வேண்டிய அளவுக்கு போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஹையில் வச்சுக்குவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொதிக்கட்டும். இந்த எண்ணெயில் 4 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதெல்லாம் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் 1 மேஜக்கரண்டி இஞ்சி வெள்ளைப்பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா பிளெண்ட் ஆகட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த பவுலில் நம்ம அந்த கிரேவிக்காக குழம்புக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அதில் போட்டுருவோம். அந்த வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுப்போம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் நல்லா தண்ணியை சேர்த்துக்குவோம். ஏன்னா நல்லா மசாலாலாம் புரிஞ்சு வருது. ஒரு 1.5 கப் போல் தண்ணி இந்த போல நல்லா அலசி நம்ம ஊற்றிடுவோம். இப்போ நல்லா அதை கொதிக்க விடுவோம். அது கொதிக்க துவக்கின உடனே மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். சரியா? சரி, மூடி போட்டுருவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. நல்லா திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி வேணும். அதனால் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மறுபடியும் திக்காக தான் ஆகும் எப்படி தான் இருந்தாலும். இப்போ நம்ம கோழியை நல்லா உருண்டை பண்ணி அதில் போடுவோம். அதுக்கு கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கும். அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். நல்லா இப்படி உருண்டை பண்ணி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒட்டும் போதெல்லாம் நீங்கள் எண்ணெயை மறுபடியும் தடவிக்குங்க. இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி அதை நல்லா உருண்டை பண்ணி போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாம் அந்த கோழியோட எல்லாத்தையும்
நல்லா உருண்டை பண்ணி போட்டுருவோம். நல்ல எண்ணெய் தடவிக்குங்க கையில், அப்போ தான் நல்லா வரும், ஈஸியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. சரி, உருண்டையெல்லாம் இப்போது மெதுவாக இந்த கொதிக்கிற குழம்புல போட்டுருவோம். நம்ம உருண்டை போடும் போது எப்போவும் குழம்பு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். ஸோ அது கொதிக்கலைன்னா தீயை நீங்கள் கூட்டிக்குங்க, ஸ்டவ்வோட இதை ஹையில் வச்சுக்கிட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அதில் நல்லா போடுங்க. இன்னும் அழகாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாமல் அழகாக வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, நம்ம உருண்டையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ லேசாக அதை கலக்கி விடுவோம். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. பார்த்தீங்களா, 5 நிமிஷமாக நம்ம கோழியோட உருண்டைகள் அழகாக வெந்துட்டுருக்கு. அழகாக இருக்குல்ல? இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துருவோம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கையாலே நுணுக்கி அதில் சேர்த்துக்குவோம். அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இங்கே 12 முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா கட்டி ஆகிடும், அதனால் இந்த மிக்சர் ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் அலசி அதையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் க்ரீம் இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ் க்ரீம், அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 1/2 மேஜைக்கரண்டி போட்டு அழகாக இப்படி கலக்கி விட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ மூடியை போட்டுருவோமா? நம்ம கிரேவி 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கொத்தமல்லியை நல்லா மேலாவை தூவி போட்டுருவோம். வாங்க அத்தா, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சுட சுட இருக்கு. கமன்னு இருக்கு. சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. என்ன மெதுவாக இருக்கு, பிரம்மாதம். ஜோ, அந்த கோஃப்தா கறி என்ன அருமையாக இருந்தது, என்ன மெதுவாக இருந்தது, என்ன சில்கி ஸ்மூத். வார்த்தையே எனக்கு தமிழில் வர மாட்டேங்குது. சில்கி ஸ்மூத்தாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வளரும் போது இந்த மாதிரி கோஃப்தா கறி செய்தால் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். எங்கள் மாமியோட ரெசிபி தானே, அவங்க அன்பாக சொல்லி கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிச்சயமாக செய்யணும், இதை ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போகிறதுக்கு முன்னே டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த தடவை நல்ல ஒரு வீடியோவோட சந்திப்போம். See you soon.